Hello friends, welcome to Ragavan's time. இன்னைக்கு நம்ம ஃபுட் ரிவ்யூக்காக சூப்பராக ஒரு இடத்துக்கு சேலத்துக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு பேஸ்ட்ரி, அதாவது கேக் ஷாப். ஸோ சேலத்தில் ரொம்பவே புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஜெஹ்ராஸ் கேக் லான்ச்சுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்குன்னா, நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய ஃபேர்லண்ட்ஸில் சாந்தம் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இந்த சாந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கிட்டத்தட்ட லெஃப்ட் சைடு உங்களுக்கு ஒரு 5 இல்லை 6 கடை இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயே இருக்குது ஜெஹ்ராஸ் கேக் லான்ச். புத்தம் புதிய கடை, 2 நாள் தான் ஆச்சு ஓப்பன் பண்ணி. உடனே நம்ம வந்துட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ கேக்கில் என்ன சேலத்தில் பெருசாக நம்ம புதுசாக பண்ணிட முடியும் அப்படின்னா, இவங்க கொடுக்குற ஃப்ளேவர், கொடுக்கக்கூடிய வெரைட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏகப்பட்ட ஸ்வீட் ஐட்டமில் இவங்க கேக் தராங்க. அதே மாதிரி நமக்கு இந்த ஆனிவர்சரி கேக்கு, பர்த்டே கேக்கு, வெட்டிங் கேக்கு, கப் கேக்கு, கஸ்டமைஸ்டு கேக்கு, குழந்தைங்களுக்கு பிடிச்ச பர்த்டே கேக்கு, டோனட்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் கேக் ப்ரெட், இவ்வளவே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் ஏகப்பட்ட வெரைட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போய் கடையில் என்ன இருக்குங்கிற மெனுவை பார்த்துட்ருக்கிறேன் நான், என்னென்னலாம் சாப்பிட்டு பார்க்கலான்னு. அதுக்குள்ளார நீங்கள் கடையை ஒரு தடவை சும்மா ரவுண்ட் அடித்து பார்த்துருங்க. தென் ஒன் மோர் திங், நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா திவ்யம் விலாஸில், அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு நம்ம கூட ஒரு சப்ஸ்கிரைபரை கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு வரேன். எஸ், எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் தான் கெஸ்ட்டு, அது நீங்கள் தான். இப்போ இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்தடுத்த ஃபுட் ரிவ்யூக்கு நீங்கள் யாராவது என் கூட ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அதில் அப்பப்போ அப்டேட் போடுவோம். சேலத்தில் எந்தெந்த ஹோட்டல் எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபுட் ரிவ்யூ போகிறோன்னு. அவசியம் வாங்க, என் கூட கெஸ்ட்டாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மெனுவை போய் பார்க்குறேன், நீங்கள் கடையை சுற்றி பாருங்கள், வாங்க. இங்கே ஒரு ஆஃபர் வச்சுருக்குறாங்க. கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்டில் 3 தடவை நீங்கள் அந்த டாட்டை எய்ம் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா 3 தடவை இங்கே நீங்கள் என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், ஃப்ரீ. நம்ம சேனலில் வழக்கம் போல் இப்போ ரீசெண்டாக நிறைய சப்ஸ்கிரைபர் ஒவ்வொரு வாரமும் நம்ம கூப்பிட்டுக்கிறோம். அந்த மாதிரி இந்த வாரம் நமக்கு வந்து இருக்கிற சப்ஸ்கிரைபர் தான் மேடம். மேடம் பேர் காமினி. மேடம் உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? குட் ஈவினிங் சார், ஐ எம் காமினி. யூரேகா அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் அபாக்கஸ், வேதிக் மேக்ஸ், ஹிந்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சூப்பர். இப்போ வந்து ஃபேர்லண்ட்ஸில் சென்டர் வச்சுருக்கோம். சூப்பர் சூப்பர். ஸோ மேடமும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அதனால தான் இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இதே இடத்துக்கு நீங்களும் அடுத்த வாரம் வரலாம். இன்ஃபார்ம் பண்ணுறப்ப எனக்கு கால் பண்ணிட்டீங்கன்னா போதும், வந்துடலாம். ஸோ மேடம், இந்த கடை பார்த்திங்கன்னா இவங்க இப்போது 2 days தான் ஆரம்பிச்சிருக்கு ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இங்கே மெயினாக கேக் வெரைட்டிஸ் நிறைய கொடுக்குறாங்க. அதில் கஸ்டமைஸ்டாக நிறைய பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ சேலமில் உங்களுக்கு இந்த வெட்டிங் கேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற ஊர்களில் நிறைய டிவியெல்லாம் பார்த்துருப்போம் பேக்கிங். ஸோ அது வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. அதே மாதிரி இவங்க கொடுக்குற ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காஜு கத்லி, ரஸ்மலாய், ஸ்வீட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதான் அவங்க கேக்கில் கொடுத்துட்ருக்குறாங்க. நல்லாயிருக்கு. ஸோ அதில் நம்ம சேனல் வழக்கப்படி ஒரு 3-4 ஃப்ளேவர் தான் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இவங்க 2012 குக்கிங்க்கு பேக்கிங் இந்த மாதிரியான கேக்குலாம் ஆன்லைனில் கொடுத்துட்டு வந்துருக்காங்க. ஸோ இப்போ தான் அவங்க ஃபஸ்ட் டைம் அவுட்லெட் வச்சுருக்கிறாங்க. ஸோ கடையெல்லாம் சுற்றி பார்த்துருப்பீங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கலர்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வரப்போகிற ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதான் நமக்கு வந்திருக்கிற ஃபஸ்ட் ஐட்டம், ஸ்ட்ராபெரி காஜு கத்லி மில்க் ஷேக். மில்க் ஷேக்கில் என்னங்க டிஃப்ரென்ஸ்னால், இவங்க வச்சுருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் மில்க் ஷேக்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. இதில் யூஸ்வலாக மில்க் ஷேக் நமக்கு தெரியும், ஐஸ்கிரீம் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் மில்க் ஷேக்கு ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்காங்க. காஜு கத்லி இந்த ஸ்வீட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணி, அதுபோக இந்த ஸ்ட்ராபெரி கேக் தனியாக வச்சுருக்காங்க. இந்த கேக்கு இதோடு சேர்த்து அவங்க சில ஸ்டஃபிங்லாம் வச்சுருக்காங்க. அவங்க யூஸ்வலாக அந்த ஸ்ட்ராபெரிக்கு அந்த சிரப்லாம் எடுப்பாங்க, அதெல்லாம் வச்சு எடுத்து டாப்பிங் பார்த்திங்கன்னா நமக்கு டோனட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2 டோனட்லாம் நம்ம வடை அந்த மாதிரி இருக்கும், பெருசாக. அது பெரிய சைஸு, இது ஜாலியாக சின்ன சைஸு. இது வந்து நமக்கு ஒயிட் சாக்லேட் ஃப்ளேவரில் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அதோடைய டிஸ்கிரிப்ஷன். இதுலேயே நமக்கு வயிறு ரொம்பிடும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது எப்படி ப்ரொசீஜராக சாப்பிட்றதுன்னு நமக்கு தெரியல. ஃபஸ்ட் நம்ம இந்த டோனட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். எடுங்க ஒன்று. ஸோ ஒயிட் சாக்லேட் கொடுத்துருக்குறாங்க. நைஸ். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா டோனட் எடுத்துக்கீங்களா?
இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லாயிருக்கு. ஒயிட் சாக்லேட்னா நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். இதை தனியாக வச்சிடலாம். ஏங்க உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. ஸ்மெல்லே செம்மையாக இருக்குங்க. நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. சாஃப்ட்னஸ் நல்லா இருக்குது கேக்கில். 3 லேயர் கேக். அந்த ஹனி ஊற்றிருக்கிறதும் சூப்பராக இருக்குது. நல்லா அந்த ஊறி இருக்குது. ப்ளஸ் இந்த கீழ்ப்பகுதி நல்லா அந்த டைட்டானிக் கப்பல் மாதிரி அது பாட்டுக்கு தனியாக உள்ளே கிடக்குது. அதனால் அந்த ஃப்ளேவரும் நல்லா நமக்கு வந்துருக்குது. நல்லாயிருக்கு. சூப்பராக உங்களுக்கு? சூப்பராக இருக்குங்க சார். இந்த டாப்பிங்ஸும் நல்லாவே சூப்பராக இருக்குது. சொல்லுங்கள் மேடம், நீங்கள் வேறு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? சார் நாங்கள் வந்து ஹிந்தி எக்ஸாம்ஸ் எழுத வச்சுட்ருக்கோம். பரீட்சாவிலேருந்து பிரவீன் வரைக்கும் எழுத வச்சுட்ருக்கோம். எக்ஸாம் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்றோம். ஸ்போக்கன் ஹிந்தியும் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர் சூப்பர். அது இல்லாமல் பொன்னாமப்பேட்டையில் கிச்சிப்பாளையத்தில் என்னோடய பார்ட்னர் வச்சுருக்காங்க. பொன்னாமப்பேட்டையில் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன ஏஜ் கேட்டகரி வராங்க? இல்லை எத்தனை வருஷமாலாம் பண்ணுறீங்க? சார் சின்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்க. அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க வந்து பரீட்சையாக பண்ணலாம். அதனால் கொஞ்சம் நல்லா எலிஜிபிளாக இருக்காங்க. பசங்களாம் இப்போ நல்லா வந்து ஹிந்தி படிக்கணும் பேசணுன்றது நல்லா வராங்க. அதனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கலாம். ஸ்போக்கனுக்கு வந்து அடல்ட்ஸ் கூட வந்துட்டுருக்காங்க. டாக்டர்ஸு, டீச்சர்ஸு, இந்த மாதிரி பிஸ்னஸ் மேனு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க ஸ்போக்கன்ஸுக்கும். எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? சார் நாங்கள் வந்து ஃபீல்டில் 15 வருஷமாக இருக்கோம். சூப்பர். சென்டர் ஆரம்பித்து ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. நைஸ் நைஸ் நைஸ். ஸோ சேலம் மக்களே பண்ணிக்கோங்க. அவசியம் மேடம் காண்டாக்ட் நம்பர் கீழே உங்களுக்கு தரோம். இன்கேஸ் இந்த கிளாஸஸ் ஏதாவது உங்கள் குழந்தைகளுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மேடத்தை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நமக்காக இன்றைக்கி டியூஷனை சீக்கிரமாக முடிச்சுட்டு ஓடி வந்துருக்குறாங்க. நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த காஜு இதெல்லாம். நல்லா தெரியுது. இந்த என்ன சொல்லணும் நம்ம ஊரில் முந்திரி கேக். அது வந்து குட்டி குட்டியாக அந்த ரவையாக இருந்தால் எப்படி இருக்கும் இந்த பிளெண்ட் பண்ணி. அது பியூர் ஸ்வீட்டாக கரையிற மாதிரி இருந்தால் நமக்கு பிடிக்காது பல டைமு. குட்டி குட்டியாக இருக்குது. குட்டி குட்டி பீசஸ் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அது நல்லாயிருக்கு. சுவியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பட் சத்தியமாக அது ஒருத்தர் சாப்பிட முடியாதுங்க. 2 பேர் கண்டிப்பாக வேணும். ரியலி நல்லாயிருக்கு. மல்டிபிள் ஃப்ளேவர் வச்சுருந்தாங்கன்னா கூட உங்களுக்கு அது போட்டு ஒன்றும் மிக்ஸ் பண்ண மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இல்லை. தனித்தனியாக ஸ்ட்ராபெரியிலேருந்து அவங்க கொடுத்த அந்த எசன்ஸு இந்த சிரப் எல்லாம் போட்டிருக்காங்க. கேக் வரைக்குமே ஐஸ்கிரீம் நல்லா கரைஞ்சி பிளண்டாக இருக்குது கேக்கோடு சேர்த்து. ரியலி நைஸ். என்ன சார் ஏதோ கஜானா மாதிரி கொண்டாந்து வச்சுருக்கிறீங்க? ஓகே. என்ன தெரிகிறது? எங்க சின்னதாக எதுவுமே இல்லையா உங்கள் கடையில்? அடிக்கடி வச்சுருக்கீங்க. ஸோ லட்டு பாசுந்தி ஷேக். ஸோ அதான் கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கேக்கும் அதே ஃப்ளேவருங்களா? ஐ திங்க் டோனட் நம்ம ஃபேவரட்னு நினைக்கிறேன். சாக்லேட் கேக் வனிலா. கேக் வனிலா வித் பாசுந்தி. இதுக்குள்ளார இருக்கிறது லட்டுன்னு நம்ம இந்த மோத்திச்சோரி. ஓகே, மோத்திச்சோரி லட்டு வித் பாசுந்தி. அது ஷேக்கு. டோனட் சாக்லேட்டு. நைஸ். ஸோ இந்த கேக்கும் நமக்கு வனிலா வித் பாசுந்தி அதில் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கிற ஷேக் வந்து நம்ம அந்த மோத்திச்சோரி லட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? குட்டி குட்டியாக இருக்கும். அது வித் பாசுந்தி 2யும் கலந்து அடிச்சிருக்கிறாங்க. டோனட்டு வழக்கம் போல் சாக்லேட்டுங்க. தேங்க்யூ சார். பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தாங்க. ஆரம்பிங்க. எப்படி ஆரம்பிக்கணும் தான் டவுட்டு. ஆமாம். ஓகே, கேக்லேயே ஆரம்பிச்சிடுவோமே. நைஸ். டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இது லேயர் என்னங்க? ஒயிட் சாக்லேட். சூப்பராக இருக்குது. பாருங்கள், தொட்டோன்னா கரையுது. அதான் ஒயிட் சாக்லேட்டோடைய மகிமை. பாசுந்தி ஸ்வீட் சாப்பிட்ருப்பீங்க கண்டிப்பாக எல்லோரும், ஏதாவது கல்யாணத்தில் இல்லை ஒரு ஃபங்க்ஷனில். ஸோ அந்த மாதிரியான ரொம்ப ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கேன் இல்லைங்க. இல்லை நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா எனக்கு சாப்பிட்றது. நைஸ். சாப்பிடுங்க. நல்லா இருக்கு மக்களே, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் இதில் என்ன ஸ்பெஷல்னால்
மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் ஃப்ளேவர்டு கேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எசன்ஸ் ஆட் பண்ணுவாங்க, எசன்ஸு சிரப்பு அதுலேயே அந்த ஸ்மெல்லை கொண்டு வந்துடுவாங்க. இங்கே லைவாக அந்த ஸ்வீட் அதிலேயே ரெடி பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆத்தென்டிக்காக அந்த சாப்பிடும்போது தெரியுது, நல்லாயிருக்கு. இது பட்டர் க்ரீமுங்களா? ஃப்ரெஷ் க்ரீம். யூ லைக் ஃப்ரெஷ் க்ரீம்? எடுத்துக்கங்க. எனக்கு சாக்லேட் தான் வேணும், க்ரீம்லாம் எடுத்து. ரைட்டு, குட். ஸோ இதே லாலிபாப் மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் என் கொள்கையை மீறி கொஞ்சமாக உங்களுக்கு தரேன். சிறப்பு மக்களே, பார்த்துக்குங்க. நைஸ், நல்லா இருக்கு. சாக்லேட்டில் வடை ஃபிட்டாக போடுறது அப்படி எது உண்மையிலே டோனட் தாங்க மக்களே. நமக்காக இன்னொரு டோனட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் கடைக்கு வந்துட்டு அடம் பிடிக்கக்கூடாது, எங்களுக்கு இன்னொன்று கொடுக்கணும். இது எனக்காக ஸ்பெஷல். நட்ஸ் நிறைய ஆட் பண்ணுறாங்க எல்லா கேக்லேயுமே, நல்லா பளிச்சுன்னு தெரியுது. நிறைய நட்ஸ் ஆட் ஆகுது. பயமாக இருக்குது, உள்ளே விழுந்துருக்கும். எப்படி இருக்கு சொல்லுங்கள்? நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நார்மலாக இருக்கிற கேக்கை விட இது நல்லாயிருக்கு. பாசந்தி சாப்பிட்ருப்பீங்களா நீங்கள் இருக்குமா? நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஏரியா அது போதுக்கு என்ன உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது? அது வந்து பாசந்தி நம்ம லிக்விடாக நம்ம சாப்பிட்றோம், இது வந்து கேக்காக பண்ணுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்கேயுமே நம்ம இதை சாப்பிட்டதில்லை, அந்த மாதிரி இருக்குது. நைஸ். இந்த மாதிரி புது புது ஃப்ளேவருக்காகவே நீங்கள் அடிக்கடி வரலாம். கண்டிப்பாக. கடை நமக்கு காலையில் 10:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, நைட்டு 10:30 மணி வரைக்கும் இங்கே நமக்கு ஷாப் இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிடுறது தான். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க யாராவது ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டாங்க, வந்துடுங்க. கண்டிப்பாக. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது ஸ்டார்ட் பண்ணி 2 days தான் ஆகுது. அதனால் இன்னும் ஆன்லைன் எதுவும் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இல்லை. பட் கால் பண்ணால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா 12 hours ஷாப் இருக்குது உங்களுக்கு. ஸோ நாட் ஓன்லி இந்த கேக், இவங்க சாக்கோலாவா கேக் இருக்குது, ப்ரௌனி இருக்குது, டோனட் இருக்குது, ஆனிவர்சரி, தென் இந்த ஃபாண்டன்ட்டில் ரெடி பண்ணுற கேக்கு. இப்போ நிறைய குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பர்த்டேக்கு அது ஒரு தீம் மாதிரி வச்சுருப்பாங்க, கான்செப்ட்லாம் வச்சு. நிறைய இந்த ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். அந்த அவங்களுடைய வெட்டிங்க்கே தனி ஈவெண்ட் மாதிரி வச்சு அதுக்கு ஒரு டிசைனர் கேக் மாதிரி கொடுப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் என்ன, இப்படி ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கேக்ஸ் அதுவும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த மில்க் ஷேக்லாம் பார்த்துருப்பீங்க, விதமாக இருக்குது. இதுக்கு அவங்க வச்சுருக்கிற பேர் எக்ஸ்ட்ரீம் மில்க் ஷேக் அப்படின்னு வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் மில்க் ஷேக் இதிலே நிறைய லேயரில் எல்லாம் நம்ம கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு சொன்னது பார்த்திங்கன்னா டோனட் 2 வரும். அது மாதிரி அந்த மக்கே பெருசாக இருக்கும், அதுக்கு மேலே 2 டோனட்டு, அதுக்கு மேலே இதே மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுட்டு அதிலே முடிஞ்சிருச்சு இதுலேயே. இது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பெக்யூலியர் ஃப்ளேவர், நம்ம முன்னே சொன்ன மாதிரி இந்த பாசுந்தி, தென் இந்த மோத்திச்சூரி லட்டு, காஜு கத்லி, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஃபாண்டன் கேக்கில் பயங்கரமாக வச்சுருக்காங்க, ரஸ்மலாய் இருக்குது, ப்ரௌனி. ஸோ இதை பார்க்குறதுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்திங்கன்னா இவங்க நிறைய குக்கீஸும் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இன்ட்ரோலே காமிச்ச மக்களுக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் குக்கீஸ். பார்த்தேன், வந்ததே கலர்ஃபுல்லாக இருந்தது. அது என்னன்னு கேட்கணும்னு நினச்சி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம், ஓகே, அதை கீழே வச்சிடலாம். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், ஆரம்பிங்க. வர மாட்டேங்குது. இல்லை வருது, நான் கொஞ்சம் சரி உள்ள ஏதாவது இன்னும் இருக்கும் அப்படின்னு நான் கிளறி பார்க்குறேன். இல்லை இதில் கலருங்க, ஈஸியாக கலரு. ஓகே, சூப்பராக இருக்குது. இதுவே பாருங்கள், நல்லா அந்த லேபு கெமிஸ்ட்ரி லேப் பீக்கிற மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. இந்த குடவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரைட், செம்ம டேஸ்ட். இந்த அரோமா அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. உண்மையிலே பாசுந்தி ஊற வச்சோம்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா போட்டு பிளெண்ட் பண்ணியிருக்கிறது. பல்லுக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்க அவங்க. இந்த நட்ஸ் நிறைய ஆட் பண்ணுறதுனால அந்த ஸ்மெல்லுக்காகவே 100 ரூபாய் சாப்பிட்லாம். ரியலி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சளி பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. நைஸ்ங்க. அந்த பாசுந்தி சாப்பிட்ருப்பீங்க, பாசுந்தி ரசமலாயெல்லாம் அந்த நல்லா ஊறி போனால் அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி ஸ்பாஞ்ச் மாதிரி. அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறதுனால நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிளெண்ட் பண்ண ஃப்ளேவர் நல்லா அப்படியே கடகடன்னு இறங்கிடுது. ரியலி நல்லா இருக்குது, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபைனலி நமக்கு வந்திருக்கிறது தான் நம்மளுடைய சாக்கோ லாவா கேக். நல்லா இருக்குல்ல? சாக்கோ லாவா சாப்பிட்ருக்கீங்களா மேடம்? இல்லை சார், நான் இப்போ தான் பார்க்குறேன்.
அதாவது நம்ம இந்த ப்ரௌனி சாக்லேட் கேக் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த சாக்லேட்டுக்குள்ளார இந்த சாக்லேட்டை வச்சுருவாங்க, சாக்கோ சிரப் அந்த மாதிரி. இதை ஹீட் பண்ணுறதுனால என்ன ஆகும், உள்ளே அந்த சாக்லேட்லாம் அப்படியே உருகி இப்போ இது எப்படியே க்ளோஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, நீங்கள் இதை வெட்டினீங்கன்னா அப்படியே அந்த எரிமலையை வெடித்தா எப்படி குழம்பு வரும் வெளியில், எரிமலை குழம்பு மாதிரி, அதுதான் சாக்கோ லாவா கேக் அப்படிங்கிறாங்க. அப்படியே இப்படி வெட்டினீங்கன்னா பாருங்கள் அப்படியே அந்த ஜூஸியாக வரும். சாப்பிடுங்க. பார்த்தீங்களா மக்களே, நீங்களும் ஒரு தடவை பார்த்து காண்டா இருந்ததை. ரைட்டு, இதுதான் அந்த சாஸ். சாக்லேட் இருக்கு இல்லையா, உள்ளே வச்சிடுறது நல்லா உருகிறதுனால இப்போ இது லிக்விடாக இருக்குது. கேக்கும் அதுலேயே தான், இதுவும் அதே தான். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு, நல்லா அந்த ஸ்டிக்கி ஃப்ளேவர். இது ஒரு தடவை சாப்பிட்டுக்குங்க. அதை விட சூப்பராக இருக்கு. நைஸ். அதனால் எனக்கு இப்போ எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு தான் தெரியுமே மக்களே, சாக்லேட்னா எனக்கு எவ்வளோ வெறின்னு. கேமராமேன் கொடூரமாக நான் பார்க்குறாரு, இதே வேலையாக இருக்கிற நீ போன இடத்துலலாம் அப்படின்ட்டு. ஸோ சாக்கோலாவாவும் சூப்பராக இருக்கிறது வணக்கம் போல். ஸோ யூடியூப்பில் நிறைய நம்ம குழந்தைங்களாம் அந்த மாதிரி விதவிதமாக பார்த்துருப்பாங்க. கப் கேக்கு, ஃபாண்டன் கேக்கு, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, ஆனிவர்சரி கேக்கு, டோனட்டு, இதெல்லாம் இருக்கும். நமக்கு அது பேர் கூட தெரியல, நமக்கு அது கேக்கு அவ்வளோதான். அப்படிலாம் இல்லாமல் கேக்கிலே இத்தனை வெரைட்டி, இத்தனை ஃப்ளேவரு, இத்தனை டைப் இருக்குங்கிறத பார்க்குறதுக்காகவாது அவசியம் நீங்கள் வரலாம். அந்த ஸ்வீட் கேக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, காஜு கத்திரிலாம் பார்க்குறதுக்கு. இன்னமும் தரேன்னாரு மேலே வைக்கிற மாதிரி, பட் நம்மளால் ஐட்டில் இடம் இல்லை, அதனால் பெரிய மனசோட இதோடு நம்ம முடிச்சுக்கிறோம். ஸோ இடம் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிடுறேன். சேலத்தில் இருக்கக்கூடிய நம்ம சாரதா காலேஜ் மெயின் ரோட்டில் சாந்தம் சூப்பர் மார்க்கெட். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். சேலத்திலே ஃபஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட் இங்கே தான் இருந்தது, சாந்தம் சூப்பர் மார்க்கெட். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அங்கே நூடுல்ஸ் வந்து டொமேட்டோ நூடுல்ஸ்னு விற்பாங்க, 5 ரூபா. அது வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். அதனால் இந்த இடம் பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கோல்டன் ட்ராகன் ரெஸ்டாரண்ட் இன்னும் அப்படியே இருக்குது இங்கே பெண்ணை பொண்ணால். உங்களுக்கு நியர்பை பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் பேங்க் இதெல்லாம் லேண்ட்மார்க்கில் இருக்குது. ஸோ நீங்களும் வாங்க ஜெஹராஸ் கேக் ஷாப்புக்கு. ஸோ காலையில் 10:30லேருந்து ஈவினிங் 10:30 வரைக்கும் இருக்குது. வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்குது, அவசியம் வாங்க. கான்டாக்ட் டீட்டெயில் உங்களுக்கு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நம்மளுடைய சேனலுக்கு ஒரு வழக்கம் இருக்குது, பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த கூப்பன் கோட் ஒன்று இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது. இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் ஜெஹரா கேக் ஷாப் வரும்போது அதை நீங்கள் ஆஃபராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ இன்றைக்கி நம்ம கூட காமினி மேடம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணணுன்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் என் கூட வாங்க. ஸோ இந்த இடம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த கேக் ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதனால் உடனே லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி புதுசாக வெரைட்டியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அதை ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு வந்துட்டோம்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபருங்க இந்த இடத்த பார்த்துக்குங்க. இங்கே வரணுன்னா இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனே அப்படி தட்டி விட்ருங்க. எஸ் மேடம், நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க ஸோ சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபுட் ரிவ்யூ வீடியோவில். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மக்களுக்கு ஒரு 2 வார்த்தை ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்ததும் கடையை பார்த்தோன்னே அட்ராக்டாக இருந்துச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் அவங்க கொண்டு வந்து வச்ச ஒவ்வொரு ஐட்டம்ஸும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹை சுகராகவும் இல்லாமல் ரொம்ப லோவாக இல்லாமல் கரெக்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருக்கு. பசங்க குட்டீஸை கூட்டிகிட்டு வந்திருந்தேன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் தனியாக வந்தது ஃபீல் பண்ணுறேன், குட்டீஸோடு வந்திருக்கலாம் அப்படின்னு. தேங்க்யூ மேடம். வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் ராகவன் ஸ்டைம். பாய்.